சார் இப்போ சுகருக்காக வேண்டி நம்ம நீரிழிவு நோயின்னு சொல்கிறோம். சுகர் பெரும்பாலும் மேக்சிமம் வந்து அதிகமாக இருக்கிறது இப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங் நோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு. ஆமாம், சுகருக்கு வந்து புகை சிகிச்சை பண்ணால் போயிடும். புகை சிகிச்சை பண்ணால் வந்து சுகருக்கு மாத்திரையே எடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க. எந்த அளவு அது? அதாவது நம்ம உடம்புல கூடிய சுகர் வந்து ரத்தத்தில் தான் தேங்குதுங்க. ஓகே. அப்போ அதை வச்சு நம்ம பிளட் எடுத்து போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ரத்தத்தில் கூடிய கழிவு வெளியேறியுது, அப்போ சுகர் வெளியேறிடுது. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு டைம் புகை மட்டும் போட்டு நிறைய பேர் சுகருக்கு மாற்றப்படாமல் இருக்காங்க. இது எப்படின்னா நம்ம வந்து மூலிகை ஒத்தர சிகிச்சை நம்ம வருமம் பண்ணுறோம், லேசாக ஒத்தரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் புகை போடுறோம், பேதி கொடுக்குறோம், வாந்தி வத்திரியம் மருந்து கொடுக்குறோம். அதை தாண்டி எங்களுக்கான உணவு முறை சொல்லி கொடுக்குறோம், இல்லை சில இயற்கை மருந்தும் கொடுக்குறோம். இவ்வளோ பண்ணுறோம்ல 3 மாதம்லாம் முழுவதுமாக குணமாயிடும். அதிகபட்சமாக நம்மளால ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருந்தால் ஒரு 6 மாதம் ஆகும். அவங்களுக்கு வந்து அந்த கணையத்தில் ட்வீட்டர்ஸில் உற்பத்தி ஆகி இது சுரக்க ஆரம்பிச்சோம். அந்த அடைப்பெல்லாம் போய் அதுதான் போகிறது உடம்புடைய ரத்தோட்டம் நல்லா ஓட ஆரம்பிச்சோம். உடம்புடைய கழிவு போய் வேறு வெளியேறிடும். சரி, எவ்வளோ நேரம் இது புகை சிகிச்சை? ஒரு 10 ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம், அதிகபட்சமாக 5 நிமிஷம், குறைய ஒரு 10 நிமிஷம் தான் போதும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் என் பேர் கார்த்திங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெரமாந்தமலை கிராமம் வாலந்தி போஸ்ட்டுங்க. இந்த விலாசத்தில் நாங்கள் சிவசக்தி வருமக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இயற்கை வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன். அதை தாண்டி வந்து வருமக்கலை தலைமுறையாக வருமக்கலையும் மூலிகை புகை சிகிச்சை, மூலிகை ஒத்தடை சிகிச்சை பண்ணுறோம். ஃபுட் ரிஃப்ளாக்ஷன் தனியாக படிச்சிருக்கிறோம், வைத்தியம் பண்ணுறோம் ஆச்சுங்களா. இப்போ பரம்பரையாக வரக்கூடியதும் நம்ம கற்றுட்டு அதை தாண்டி நம்ம ஃபுட் ரிஃப்ளாக்ஸாலஜி, யோகா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூலிகை புகை சிகிச்சை ஒரு 8 to 9 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சுகருக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐயா வந்து சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. சுகருக்கான வருமக்கலை சிகிச்சை எப்படி, இதுக்கான உடம்பு சுத்தி பண்ணுறது எப்படி, அதை தாண்டி மூலிகை புகை சிகிச்சை, இதை உள்ள என்னென்ன மருந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லைவாக காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஐயா உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குதுங்க? 220 இருக்குது. 220. சரி, இப்போ வந்து இப்போ ஐயாவுக்கு வைத்தியம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வரும புள்ளி என்ன அப்படிங்கிறத காட்டுறோம். மூச்சு முள்ளமாக விட்டு முள்ளமாக எழுங்க. இப்போ அப்படியே படுங்க. இது வந்து உரிமை காலங்க. 4 விரல் மேலே இந்த புள்ளி நம்ம கையில் வச்சுக்கிறோம். ஒரு 9 முறை சுற்றுறோம். இப்படி ஒரு 9 முறை சுற்றுறோம். 9 இப்படி ஒரு 9 தடவை சுற்றுறோம். அடுத்தது ஆமைக்காலம். இந்த இடம் இந்த சைடு இந்த இடுப்பு எலும்புக்கும் இந்த முட்டி எலும்புக்குமான நடு சென்று, இந்த காலுக்குமான நடு சென்று. ஓகேங்களா? இந்த இடம் இப்படி கை வச்சுக்கிறோம். அப்படியே ஒரு 9 சுற்று ஃபஸ்ட்டு வெளியே சுற்றணும். ஒரு 9 சுற்று சுற்றிட்டு இப்படி ஒரு 9 சுற்று சுற்றணும். இப்போ அது உரிமைக்காலம் ஒற்றை வருமோ, இந்த ஆமைக்காலங்கிறது 2 இரட்டை வருமோ. இது நங்கனா போட்டு இந்த குழி தெரியுங்களா? வெளிப்பக்கமாக ஒரு 9 சுற்று, இந்த உள்பக்கமாக ஒரு 9 சுற்று சுற்றிட்டு இங்கிருந்து 6 விரல் மேலே இந்த இடம், இது பேர் வாயு காலம் பேர். இப்படி ஒரு 9 சுற்று, இப்படி 9 சுற்று. அது இப்போ வருமம் பண்ணும் இல்லைங்களா? இப்போ வரும் பண்ண இடத்துல இப்போ லேசாக ஒத்தனை கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஹீட் உள்ள படும்போது அதில் கூடிய வாயு, அந்த ரத்தம் நல்லா ஓட ஆரம்பிக்கும். அதுக்காக இப்படி வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இல்லை இப்படி வச்சு எடுத்தோன்னா அந்த நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த இடத்துல வைக்கணும். தொடையில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். முடி இந்த காலுக்கு வைக்கிறோம். திரும்பி போடுங்க. இங்கே வைக்கிறோம். அவ்வளோதான்.
இதுக்கு மேலே நம்ம மூலிகை புகை சிகிச்சை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே பேதி கொடுக்கணும். இங்கே வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது, கொத்தமல்லி வச்சு காப்பி வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். அதை தாண்டி உள்ள ஒரு பொடி ஒன்று கொடுப்போம், ஒரு சொட்டு மருந்து ஒன்று கொடுப்போம், நோனி பஞ்சகாவியா அது மாதிரி ஒரு 2-3 மருந்து கொடுப்போம். கொடுத்தோம்னா க்ளீனாக ஒரு 15 நாள் 20 நாள்லேயே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒரு 3 மாதம் சாப்பிட்டோன்னா முழுமையாக குணமாயிடும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வந்து சுகருக்கு வந்து வறுமை சிகிச்சை கொடுத்தோம். அடுத்து மூலிகை புகை சிகிச்சை கொடுக்க போகிறோம். மூலிகை புகை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பேதி கொடுக்குறது, அந்த வாந்தி வத்தனையாக மருந்து கொடுக்குறது, உள்ள மருந்து கொடுக்குறது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மூலிகை புகை சிகிச்சை குளியில் இறக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். கொடுக்கும் உடம்பு கூடிய அந்த இடத்துல கழிவெல்லாம் வெளியேறிடும். வெளியேறி உடம்பு வந்து புத்துணர்ச்சியோடும், அந்த சூழ்நாள் வரக்கூடிய சோர்வுலாம் போயிடும், அதை மன அழுத்தம் குறைஞ்சிரும், நல்லா தூக்கம் நல்லா வரும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஐயா வாங்க, அதை குளிதாருங்க. தலை மேலே தூக்கு. அவ்வளோதான். ரைட்டு. தயாரிச்சு அடுத்து போக போடுறோம். இல்லை ஹீட் வருதுங்களா? வேர்க்க ஆரம்பிக்குதா? வடியும். உடம்புடைய கழிவுனால தான் அந்த சுகர் வருதுங்க. அதெல்லாம் பூரா வெளியே வந்து ரத்த சுத்தமாயிட்டா எந்த பிரச்சனையும் வராது. சில பேர் வந்து மருந்து சாப்பிட்றதில்ல, ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு புகை மட்டும் போட்டு போயிடுவாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சார், இப்போ சுகருக்காக வேண்டி நம்ம நீரிழிவு நோயின்னு சொல்கிறோம். சுகர் பெரும்பாலும் மேக்சிமம் வந்து அதிகமாக இருக்கிறது இப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங் நோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு. ஆமாம், சுகருக்கு வந்து புகை சிகிச்சை பண்ணால் போயிடும். புகை சிகிச்சை பண்ணால் வந்து சுகருக்கு மாத்திரையே எடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க. எந்த அளவு அது? அதாவது நம்ம உடம்புல கூடிய சுகர் வந்து ரத்தத்தில் தான் தேங்குதுங்க. ஓகே. அப்போ அதை வச்சு நம்ம பிளட் எடுத்து பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம் சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ரத்தத்தில் கூடிய கழிவு வெளியேறியுது, அப்போ சுகர் வெளியேறிடுது. ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் புகை மட்டும் போட்டு நிறைய பேர் சுகருக்கு மாற்றப்படாமல் இருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம வந்து மூலிகை ஒத்தர சிகிச்சையால நம்ம வருமம் பண்ணுறோம், லேசாக ஒத்தரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் புகை போடுறோம், பேதி கொடுக்குறோம், வாந்தி வத்தனையாக மருந்து கொடுக்குறோம், அதை தாண்டி எங்களுக்கான உணவு முறை சொல்லி கொடுக்குறோம், இல்லை சில இயற்கை மருந்தும் கொடுக்குறோம். இவ்வளோ பண்ணுறோம்ல 3 மாதம்லாம் முழுவதுமாக குணமாயிடும். அதிகபட்சமாக நம்மளால ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தால் ஒரு 6 மாதம் ஆகும். அவங்களுக்கு வந்து அந்த கணையத்தில் ட்வீட்டர்ஸில் உற்பத்தி ஆகி இது சுரக்க ஆரம்பிச்சா அந்த அடைப்பெல்லாம் போய் அதுதான் போகிறது உடம்புடைய ரத்தோட்டம்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், உடம்புடைய கழிவு போய் வேறு வெளியேறிடும். சரி, எவ்வளோ நேரம் இது புகை சிகிச்சை? ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம், அதிகபட்சமாக 15 நிமிஷம், குறைய 10 நிமிஷம் தான் போதும். நல்லா வேர்த்துரும், அப்படியே வடியும், குளிச்ச மாதிரி வடியும்.
ஓகே ஓகே. எப்படி வடியுதுங்க உள்ள? அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்ட மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மாதிரி வடிஞ்சு ஓடுதா? ஆமாம், தண்ணி போயிட்டு அப்படி வடிஞ்சிட்டே இருக்குதா? தண்ணி வடியுது. ஓகே, இதான் வைத்தியம். ஓகே இப்போ வெளியே எடுத்து பார்த்துருவோம். ஓகேங்களா? சரிங்க. புகை சிகிச்சை வந்து இவர் சுகருக்காக வேண்டி வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, கார்த்தி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போறாருங்க. எப்படின்னு பாருங்க. எப்படி வேர்த்திருக்கு, அவரோட உடல்ல வேர்வை வழியா கழிவுகள்லாம் வெளியேறுன்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுன்னு பாசிபிலிட்டின்னு பார்க்கலாம். இது பார்த்து 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 அப்படியே திரும்பி நில்லுங்க, அப்படியே திரும்பி நில்லுங்க. பாருங்க, நனைஞ்சிருக்காரு பாருங்க. மேலே போகிற அப்படியே நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, குளிச்ச மாதிரி பாருங்க. வேறு திரும்பி திரும்பி நில்லுங்க ஐயா, அப்படியே திரும்பி நில்லுங்க. ஸோ இந்த அளவு வந்து அந்த புகை சிகிச்சை 1 லிட்டருந்து 1.5 லிட்டர் வேறு வெளியே வருங்க. உடம்புல உப்பு, சுகரு எல்லாமே வேறு வெளியே வந்துடும். ஸோ தேவையில்லாத கழிவு, உடல் கழிவுலாம் வெளியே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ரத்த சுத்தமாயிரும். ஓகே ஓகே. இது எத்தனை முறை எடுத்துக்கலாம்? ஒரு நபர் வந்து எத்தனை முறை எடுத்துக்கலாங்க? அது ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசம் வரை எடுத்துக்கோங்க. நான் அப்ப வந்து உழைச்சி வேலை செஞ்சாங்கனால எங்களுக்கு வேறு டெய்லியும் வந்துருங்க. ஓகே. இன்னைக்கு உழைப்பிலிருந்து வெளியேறிட்டாங்க, ஏசி வேலை செய்றாங்க, நான் ஐடியில் வேலை செய்றாங்க, டெய்லி வேர்க்குதே இல்லைங்கும் போது 3 மாசம் விட்டு நல்லா இருக்கீங்க எடுத்துக்கலாம். சார் நல்லா இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரி சரி. இது எடுத்துக்கிட்டா வந்து மாத்திரை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவு ஃபேக்ட்டுங்க? இது உடனே நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் 50 குறைஞ்சிருக்குங்க. உடனே சூடுவீங்க, புகை மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்தா 50 குறைஞ்சிரும். சரி சரி. 50 பாயிண்ட் குறைஞ்சிரும். 50 குறைஞ்சிரும். ஆமா, அப்ப நீங்க பாத்துக்கலாம். சரி 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 சரி. அப்ப தொடர்ந்து நம்ம இது வந்து ஒரு 3 முறை எடுத்ததுன்னா சரியா போயிடும். சரியா இருக்கு. அதுதான் நம்ம உள்ள மருந்தும் தரப்போறோம், வெளியே நம்ம வரும் பண்றோம், புகையும் பண்றோம், எல்லாமே பண்ணிடுறோம். ஐயா, இப்ப நீங்க வரும் பண்ணோம், லேசாக ஒத்தனை கொடுத்தோம், இப்போ புகை போட்டோம். இப்போ நீங்கள் வரும்போது உங்கள் உடம்பு எப்படி இருந்துச்சு? இப்போ வைத்தியம் பண்ண பிறகு எப்படி இருக்குங்க? அப்போ கொஞ்சம் டயர்டு மாதிரி இருந்தது. சரிங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தெம்பா புத்துணர்ச்சியாக இருக்குது. புத்துணர்ச்சியாக இருக்குது. ஓகே. நல்லா இப்போ நல்லா வேர்வை ஃபுல்லாக போச்சுங்க. வேர்வை நல்லா போயிருக்கு. வேர்வை வந்து நல்லா 1 லிட்டர் 1.5 லிட்டர் மார்க்கில் தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த வேர்வெல்லாம் போயிடுச்சு. உடம்பு நல்லா இருக்கு. ஆமாம். இப்போ தாண்டி நம்ம உள்ள நம்ம மருந்து இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ரெக்கவர் வந்துடும். நம்ம நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு இந்த வைத்தியத்தில்? நம்பிக்கை இருக்கு. அப்போ வைத்தியம் பார்த்துருக்கோம், இந்த வைத்தியம் பார்த்து வித்தியாசம் எப்படின்னா இவ்வளோ வைத்தியம் பண்ணாங்களா? நம்பிக்கை இருக்கு. அதுதான் அந்த உடம்பு இதாக தெரியுது அவங்களுக்கு. சரி சார். இப்ப நீங்க அந்த நீரிழிவுக்கு, அதாவது சுகருக்கு வந்து இந்த சிகிச்சை பண்ணிருக்கீங்க, 2 முறையான சிகிச்சை பண்ணிருக்கீங்க. ஒன்னு வர்ம புள்ளியை தூண்டி இருக்கீங்க, இன்னொரு வந்து புகை சிகிச்சை பண்ணிருக்கீங்க. இப்ப வேற என்ன அடிஷனலா இதுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும்? என்னென்ன உணவு முறைகள் அவங்க எடுத்துக்கணும்? ஆமா, அதுங்க வெள்ளை சக்கரை மட்டும் தவிர்த்துருங்க. ஓகே. அதை மட்டும் தவிர்த்துட்டு ஓகே இந்த கஷாயம், ஓகே, இந்த பொடி இதெல்லாம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. 100 மில்லிங்க. காலை 100, சாயங்காலம் 100 மில்லி சூடு பண்ணி நம்ம டீ மாதிரி குடிச்சுக்கணும். சரி சரி சரி. இத மருந்து இயற்கை மருந்து தான், எல்லாமே இயற்கை தான், எல்லாமே நம்ம மூலிகையிலிருந்து எடுக்கிறதான். சரி சரி சரி. தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றது, இன்னும் 2 மருந்து கொடுப்போம். அந்த கைகள் மருத்து போயிருந்தா தனியாக மருந்து கொடுப்போம். கைகள் வந்து இது சில பேருக்கு வந்து கால் எரிச்சல் இருக்கும், அது தனியாக ஒரு மருந்து இருக்கு. சரி. இது வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். நைட்ல 10 தடவை 15 தடவை யூரின் போகும், பகல்லையும் போகும், தூங்கவே முடியாது. சில பேர் யூரின்ல வந்து அந்த இதுவும் அந்த சுமன் கலந்தும் போகும், சில பேர் யூரின்ல பிளட் கலந்து போகும், புரோட்டீன் கலந்து போகும், நிறையா போகும். யூரின் விட்டானா உடனே முக்கியம், எறும்பே முக்கியம், அந்த யூரின்ல இது சுகர் வெளியே போறது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு வேறு இருக்குங்க, இடிச்சு கஷாயம் மட்டும் 3 நாளைக்கு கொடுப்போம், அந்த ஸ்டாப் ஆயிரும், அந்த புரோட்டீன் போய் நின்றும். அது வைத்தியம். சில பேருக்கு வந்து உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம சூடு இருந்தனால நம்ம இழைச்சிட்டே இருக்கும். அதனால அதிகமாக பசி எடுத்தாலும் அதிகமாக சாப்பிட்டோம்னா எங்களுக்கு உடம்பு ஒட்டாது. இப்படி சில பிரச்சனைனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தூக்கம் சரியாக யூரின் அடிக்கடி போகிறோம், தூக்கம் சரியாக கால் எரிச்சினால கால் ஒரு நைட் தூங்க நம்ம டிஸ்டர்பாக இருக்கும், சரி கால் மதப்பாக இருக்கும், நடந்தா மேடுக்கு பல்லவனே தெரியாது. இப்படி பல மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம அதுக்கான மாதிரி மருந்து, அதில் உணவு முறையும் கொடுக்கணும். வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றது, கொத்தமல்லி வச்சு குடிக்கிறது, இந்த புகை போடுறது, பேதி எடுக்கிறது, வாந்திற்கு தனியாக மருந்து கொடுத்து அது பிறகு நம்ம கஷாயம் தனி வேறு தனியாக கஷாயம், இப்போ 3-4 விதமான கஷாயம் கொடுத்தோம்னா நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் இப்போ இது ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் சுகர் செக் பண்ணி பார்த்தா கூட ஒரு 30-40 அதிகபட்சம் 50
இப்போ இது அது 50 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். சுகர் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். உடம்பு வெயிட் லாஸும் பண்ணலாம். இப்போ இப்போ பையன் வந்து வந்திருக்காங்க 3 டைம் 4 டைம் அதிகபட்சம் 3 தடவை வந்தால் போதும். மாதம் ஒரு டைம் வரணும். 3 மாதத்துல சுகர் நார்மல் வந்துடும். ஒரு 0.4 நாளே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிரச்சனையே கிடையாது. இன்சுலின் போட்டுருந்தாங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும். இன்சுலின் போட்டுங்கன்னா இங்கே 6 மாதம் ஆகும் கண்ட்ரோல் சரி முழுமையாக குணப்படுத்துறதுக்கு. அது பிறகு நீங்கள் மருந்து மாத்திரம் விட்டுறலாம். ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் வரை புகை மட்டும் இது போட்டுக்கணும். புகை மட்டும் அதாவது ஸ்டீம் பாத் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சுகர் எந்த ஒரு மருந்து மாத்திரம் சாப்பிட தேவையில்லை. அதுக்கப்புறம் எந்த ஒரு பத்தியும் பண்ண தேவையில்லை. எப்பயும் எல்லாரும் எப்படி சாப்பிட அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உடம்பு இழைக்காது எல்லாமே வந்துடும். அது தானே எனக்கு வந்து எங்களுக்கு பசி இருக்குல்ல இல்லை எங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகலை ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தனி நாங்கள் மருந்து கூட குணப்படுத்திடுவோம். பிரச்சனை கிடையாது. ஐயா உங்களுக்கு வந்து வைத்தியம் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ உடம்பு எப்படி புத்துணர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் தைரியமாக 3 டைம் வாங்க. கண்டிப்பாக குணமாயிரும். நம்பிக்கை. சரிங்க, நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் AS24 நியூஸ் இந்த சேனலுக்கு மனமான நன்றி. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். நீங்கள் வந்து எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காத எங்களை வந்து தேடி பிடிச்சி வெளியுறத்து கொண்டு வராங்க. இந்த அவங்களுக்கும் இது மூலியமாக நேயர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.